Bessel equation continuation for by Kerr functions. Here AC current in the wire circular cross section appear ஆகும்போது differential equation என்ன ஃபார்மேட்ல இருக்கும்னா d square y by dx square 1 by plus 1 by x dy by dx minus I b square y equal to 0 or this ஃபார்மேட்ல இருக்கும். Here order the different modified இதை வந்து represent பண்ணுதுன்னா modified differential equation of order 0 with x replace ஆகுது xp root I by இந்த ஈக்குவேஷனுடைய சொல்யூஷன் எந்த மாதிரி இருக்கும்னா ரெப்ரசன்ட் பண்ணலாம்னா y equal to a I naught e power I y equal to a I naught xp root I plus p k naught xp root I அப்படின்னு இருக்கும். இல்லை a and b ab அப்படிங்கிறது ஆர்பிட்ரரி கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். I நாட்டுங்கிறது I naught xp root I k naught xp root I அப்படிங்கிறது காம்ப்ளெக்ஸ் வேரியபிள்ஸாக இருக்கும், காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன்ஸ். ஹியர் I naught x root I அப்படிங்கிறது பெர் x ப்ளஸ் I பை எக்ஸாக இருக்கும். k naught x root Iங்கிறது கெர் x ப்ளஸ் I k எக்ஸாக இருக்கும். ஹியர் நெக்ஸ்ட் பாருங்கள் ஸ்பெரிக்கல் ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸ். இந்த ஸ்பெரிக்கல் ஸ்பெஷல் ஃபங்க்ஷனுடைய ஃபார்முலா திஸ் ஒன் தான். இதான் எக்ஸாம்ஸில் கேட்பாங்க. R of kr z n plus 1 by 2 kr divided by kr 1 by 2. இதான் ஸ்பெரிக்கல் ஸ்பெஷல் ஃபங்க்ஷன். இது இதிலேருந்து டெரைவ் பண்ணுறோம் அப்படின்னா ஹெல்ம்ஹோல்ட்ஸ் ஈக்குவேஷன்ஸ்லேருந்து n-க்கு பதிலாக என்ன போடுவோம்னா n plus 1 by 2. இந்த r-க்கு பதிலாக என்ன பண்ணோம்னா R of kr is equal to z of kr 1 by 2 அப்படிங்கிறத நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு இந்த ஸ்பெரிக்கல் ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் கிடைக்கும். இதை எதை வச்சு டிஃபைன் பண்ணலாம்னா ஒரு 4 டேர்ம்ஸ் வச்சு டிஃபைன் பண்ணலாம். jn of x is equal to root pi 2x j of n plus 1 by 2 and then yn of xங்கிறதுக்கு என்ன இருக்குன்னா minus 1 n plus 1 root pi divided by 2x into j n minus 1 by 2x அப்படிங்கிறது இருக்கும். அடுத்து hn of 1xங்கிறது jn of x plus iyn of x, hn of 2xங்கிறது jn of x minus yn of x அப்படிங்கிறது இருக்கும். ஹியர் இந்த 4 ஈக்குவேஷன்ஸ் தான் என்ன பண்ணோம்னா ஸ்பெரிக்கல் ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணோம். இதில் ஃபஸ்ட்டு கைண்ட், இது செகண்ட் கைண்ட், இது தேர்ட் கைண்ட் ஹங்கல் ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்துப்போம் இல்லையா. அடுத்து இந்த yn of x என்னன்னு பண்ணோம், இப்போ நியூமன் ஈக்குவேஷன் அப்படின்னு நம்ம டினோட் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட்டு ஸ்பெரிக்கல் ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் எதுக்கு ரிலேட்டடாக இருக்கும்னா ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன்ஸுக்கு ரிலேட்டடாக இருக்கும். இந்த ஸ்பெஷல் கேஸில் n equal to 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது j0 of x என்னவாக இருக்கும் அப்படின்னா நமக்கு ஆன்சர் sin x by xஆக இருக்கும். அடுத்தது y0 of x என்னவாக இருக்கும்னா cos x by xஆக இருக்கும். அடுத்து h1 of x என்னவாக இருக்கும் அப்படின்னா 1 by sin x minus I cos x equal to என்னவாக இருக்குன்னா I by x e power ix. இதில் இந்த 1 by x இது sin காஸ்லேயும் கேட்கலாம், இல்லைனா e பவர்லேயும் கேட்கலாம். அடுத்தது h2 of x வந்து 1 by 2 sin x plus I cos x, இது I by x e power ixன்னு இருக்கும். Subscribe my channel. Thank you.